ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பழைய இரும்பு கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்த ஏர் கூலர் தான் நான் பார்க்க போகிறோம். எதிர்ச்சியாக போயிட்டு இருக்கும்போது இந்த ஏர் கூலர் பார்த்தோம். சரி, நான் என் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போய் பார்த்தோம். ஏர் கூலர் எடுத்துக்கிட்டு வேறு ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்த்துக்கிட்டு அதையும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு டப்புன்னு வந்துட்டோம். என் ஃப்ரெண்டு நானும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குதுன்னு பார்த்தா எங்கள் அம்மா வந்துக்கிட்டு இது என்னடா குப்பையில் வந்து வீட்டு வந்து இங்கே வீட்டுக்குள்ளே வச்சுட்டு இருக்கிறீங்கிறாங்க. சரி, ஓகேன்ட்டு உள்ளே என்ன இருக்குதுன்னு நானும் ஓப்பன் பண்ணி பார்க்கலான்ட்டு 3 சைட் டோரையும் கழட்டணும். 3 சைட் டோரையும் கழட்டிட்டு அதில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஏர் கூலர் சுற்றலையான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு சுவிட்சை போட்டு பார்த்தா எங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக போச்சு. நல்லாவே சுற்றுது. பார்த்திங்கன்னா சுவிட்சும் பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லாவே ஒர்க் ஆகுச்சு. மோட்ரு பாருங்கள் என்ன ஸ்பீடாக சுற்றுதுன்ட்டு. நாங்களே ஒரு ஷாக்கு தான், சுற்றாது காயில் கட்டி தான் போடுற மாரிக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். பார்த்திங்கன்னா நல்லாவே சுற்றுச்சு. சுவிட்சும் பார்த்திங்கன்னா மிட்டு ஸ்லோ ஹை 3மே நல்லாவே ஒர்க் ஆகுச்சு. அதுக்கப்புறம் சரி ஓகே நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு எல்லாமே கழட்ட ஆரம்பிச்சிட்டோம். மேலே டாப் டோர்லேருந்து எல்லாமே ப்ளோயர்லேருந்து எல்லாமே கழட்டியாச்சு. கழட்டி தனித்தனியாக வச்சு இப்போ பார்த்திங்கன்னா சைட் டோர் 3 கழட்டியிருந்தோம்ல, அது தனியாக இருக்கிற அந்த உள்ளெலாம் தனித்தனியாக கழட்டி வச்சு அதெல்லாம் பாருங்கள் வெறும் டஸ்ட்டாக இருந்துச்சு, ஒற்றையாக இருந்துச்சு. அதெல்லாம் க்ளீன் பண்ணுறது தனித்தனியாக கழட்டியாச்சு. பார்த்திங்கன்னா இதெல்லாம் கொண்டு போயிட்டு வாஷ் பண்ண வேண்டியதான். இது வாஷ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா தனி ஆயுதத்தை தான் எடுக்கணும். இது பாருங்கள் எவ்வளோ துருப்பாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா தெரியும். இது கையில் சாதாரணமாக தேய்ச்சாலும் போகாதுன்னு எங்களுக்கே தெரியும். அதனால தான் ஆசிட் ஊற்றி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கணும். ஃபுல்லாக ஆசிட் ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் டஸ்ட்டு துருப்புலாம் இருக்குதோ அங்கங்கெல்லாம் எல்லாம் ஊற்றி ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கிட்டாச்சு. இது க்ளீன் பண்ணுறதுக்கே பார்த்திங்கன்னா எங்களுக்கு கிட்டத்தட்ட 4 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் ஆகிப்போச்சு. ரொம்ப டஸ்ட்டு சொன்னா கூட வரல. இத்தனைக்கும் பார்த்திங்கன்னா ஆசிட் ஊற்றியே பார்த்திங்கன்னா இந்த டஸ்ட்டு போகவே இல்லை. நானும் ரொம்ப நேரம் அடிச்சுட்டு கையில் ஊற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் ஏர் கன் எடுத்து வாட்டர் சர்வீஸ் பண்ணுற கன் எடுத்து அடித்து பார்த்தோம். அப்போ தான் ஓரளவுக்கு க்ளீனே ஆச்சு. ஒரு ஏர் கூலர் பார்த்திங்கன்னா இதனால தான் தூக்கி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுல அதிகம். ஏர் கூலர் பார்த்திங்கன்னா அதிகமாக மெயின்டெனன்ஸ் பண்ணணும். அப்படி இல்லைனா இதுமாரி தான் இருக்கும். அதனால் நாங்கள் ஃபுல்லாக இது க்ளீன் பண்ணி ஃபுல்லாக ஏர் கன் வச்சு க்ளீன் பண்ணியாச்சு. இது பார்த்திங்கன்னா எப்படி பளபளன்னு இருக்குது, ஓரளவுக்கு புதுசு மாதிரியாகவே ஆயிடுச்சு. இந்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுனால தண்ணி விட்டு அடித்து ஏர் கன்னில் அடித்ததுனால ஃபுல்லாக எல்லா சுவிட்சிலேருந்து எல்லாம் தண்ணி போயிருக்கும். அதனால் 1 மணி நேரம் தண்ணி ட்ரைன் பண்ண வச்சிடலாம். அதுக்கப்புறம் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 hour later. ஏர் கூலர் பார்த்திங்கன்னா சைட் டோர்லேருந்து எல்லாமே போட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். புதுசு மாரியாகவே இருக்குது. நாமளே எதிர்பார்க்க முடியாது இந்த அளவுக்கு ஒரு அவுட்புட் கிடைக்கும், புதுசு மாரி ஒரு அவுட்புட் கிடைக்கும்னு நானும் எதிர்பார்க்கவே இல்லை. அந்தளவுக்கு க்ளீன் பண்ணியாச்சு. ஃபில் பண்ணி டெஸ்ட் பண்ணிட வேண்டியதான். இங்கே பார்த்திங்கன்னா மீட்ரு கூட ஒர்க் ஆகுது. அதுவும் பார்த்திங்கன்னா டைட்டாக துருப்பிடிச்சி போயிருந்துச்சு. அதுவுமே ரெடி பண்ணியாச்சு. நல்லாவே ஒர்க் ஆகுது. இதில் எதுவுமே எந்த ஃபால்ட்டுமே கிடையாது. அப்படியே புதுசு மாரி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் தான் கைஸ். சுவிட்ச் போட்டு இது ஃபேன் சுற்றுதா இல்லையான்னு பார்த்துடலாம். ஏன்னா க்ளீன் பண்ணியாச்சுல. பாருங்கள் தண்ணி பார்த்திங்கன்னா சொட்டாகுது. தண்ணியெலாம் கரெக்டாக வருது. காற்று பார்த்திங்கன்னா நான் நினச்சதுக்கு மேலே சூப்பராகவே காற்று வருது கைஸ். செம்ம கூலிங்காக இருக்குது. இதிலே பார்த்திங்கன்னா XXX கூலிங் போட்டிருக்குது. ஆனால் அந்தளவுக்கு சூப்பராக கூலிங் இருக்குது. ஆனால் இந்த ஏர் கூலர் பற்றி 500 ரூபாய்க்கு ஒர்த்து தான் கைஸ். இந்த ஏர் கூலர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒர்த்து இல்லையானு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வேறு வீடியோ ரீஸ்டோரேஷன் வீடியோலாம் போட முடியும். தேங்க்யூ கைஸ்.